அண்மை செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். 7வது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உரை நிகழ்த்தியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், முதலமைச்சரின் இந்த பேச்சில் எந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார்? உங்களுடைய தகவல். வணக்கம். தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு என்று நிர்வாகிகள் மத்தியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். அதாவது திமுகவின் செயற்குழு கூட்டம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் தொடர்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அப்போதுதான் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பேசும்போது, ஏற்கனவே தமிழகத்தில் திமுக இப்போ 6வது முறையாக ஆட்சியில் இருக்கிறது. மக்கள் சார்ந்த திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம். திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வரக்கூடிய சூழல்ல 7வது முறையாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும், அதுதான் நம் ஒவ்வொருவருடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் 200 தொகுதியில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். 2026 வெற்றி நமதுதான் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளிடம் பேசும்போது 200 தொகுதி நம்முடைய இலக்கு என்ற கருத்தை தொடர்ந்து சொல்லி வருகிறார். அந்த வகையில் தான் இன்று திமுக செயற்குழு கூட்டத்திலும் தேர்தல் பணிகள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி நிர்வாகிகளுக்கு பல்வேறு இலக்குகளையும் நிர்ணயித்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.